தம்பி கடவுளை எப்போ தருவீங்க? போன மாதம் தரல, இந்த மாதம் தரல. இது பார், இதெல்லாம் சரிப்பட்டு வராப்பா. முதல்ல கடையை காலி பண்ணுங்க. ஐயா, எங்கள் அப்பா ஒரு 20 வருஷமாக இங்கே தான் கடை வச்சிருந்தாரு. அவருக்கு அப்புறமா ஒரு 10 வருஷமாக நான் இங்கே கடை வச்சுருக்கேன். என்னையும் எங்கள் அப்பாவையும் தெரியாத ஆளுங்க இந்த ஏரியாலே இருக்க மாட்டாங்க ஐயா. ஆனால் என்ன, எங்கள் அப்பா ரொம்ப கொடுத்து வச்சவர். அவர் காலத்தில் இந்த ஆன்லைன் கிராசரி ஷாப்பிங்லாம் இல்லை. ஆனால் எப்போ அது வந்துச்சோ அதுலேருந்து வியாபாரம் சுத்தமாக ஓட்டுறது இல்லையா. எனக்கும் இதை விட்டால் வேறு தொழிலும் தெரியாது. கொஞ்ச நாள் டைம் கொடுங்க ஐயா, நான் எப்படியாச்சும் பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். ஆமாயா, ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. 2 மாசம் வரையும் சேர்த்து கொடுத்துறையா. சரி, 10 நாள் தான். அதுக்குள்ள வாடகை இல்லைன்னா கடையை காலி பண்ணுறது பார்த்துங்க. சரியா? சூர்யா, மத்தியம் ஆயிடுச்சு. இன்னும் கடைக்கு ஒரு கஸ்டமர் கூட வரல சூர்யா. நான் என்ன வேணும் ப்ரோ? அண்ணா, உங்கள் கடையில் ஏதாவது வேலை கிடைக்குமாண்ணா? என்னாச்சு ப்ரோ? நானும் இதுக்கு முன்னாடி மளிகை கடை தான் வச்சுருந்தேண்ணா. இந்த ஆன்லைனில் பொருள் வாங்குறதுலாம் வந்ததுக்கப்புறம் வியாபாரம் அப்படியே டெல் ஆயிடுச்சுண்ணா. கடையில் இழுத்து மூட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. கடையில் ஏதாவது வேலை கிடைக்குமாண்ணா? சரி ப்ரோ, நீங்கள் நாளையிலேருந்து வாங்க, பார்த்துக்கலாம். தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. டேய் சூர்யா, உனக்கு என்ன பைத்தியமா? நம்ம நிலைமையே இவ்வளவு மோசமா இருக்கு, நீ இன்னொருத்தருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்ற? ஏய், அவரை பார்த்தா பாவமாக இருக்கு பிரியா. கிட்டத்தட்ட அவரும் நம்மளோட சுச்சுவேஷனில் தான் இருக்காரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாறும். பா சாமி, தயவு செஞ்சு எதுக்கு எடுத்தாலும் இதே ரீசனை சொல்லாத. இன்னும் 10 நாள்ல அந்த ஓனர் வருவான், அவங்கிட்ட உன் காரணத்தை சொல்லு. ச்சே. நானும் காலையில இருந்து பாத்துட்டே இருக்கேன், அந்த போன் நோண்டிட்டு இருக்கேன். என்னதான் பாக்குற சூர்யா? ஒன்றும் இல்லை. ஆனால் 2 பிரெட் பாக்கெட் கொடுங்க. அப்புறம் 2 லிட்டர் பால் கொடுங்க. சக்கரை 1/2 கிலோ கொடுங்கண்ணே. சொல்லுங்கண்ணா. அண்ணா 2 பாட்டில் ஜூஸ் கொடுங்கண்ணா. ஒன்றாண்ணா? 2. ம். நான் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற சாமான்லாம் கொடுங்கண்ணா. கொடுங்கண்ணா. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் போட்டு கொடுத்துறேன். தம்பி கடலைப்பருப்பு போல உளுத்தம் பருப்பு வாங்கிட்டு போயிட்டாங்க, கொஞ்சம் மாற்றி கொடுப்பா. கொடுங்கண்ணா, மாற்றி தரேன். கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்க, நான் மாற்றி தந்துடுறேன். அண்ணா, எண்ணெய் பெட்டி தீர்ந்து போயிடுச்சு, ஒரு 2 பெட்டி வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சரி, எடுத்து வந்துடு. சூர்யா, என்னடா ஆச்சரியமா இருக்கு, நம்ம கடைக்கு இன்னைக்கு பார்த்து இவ்ளோ கஸ்டமர்ஸ் வராங்க. ஐயோ, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படி என்ன பண்ண? என் பேர் சூர்யாங்க. இங்கே சக்தி நகரில் தான் மளிகை கடை வச்சுருக்கேன். ஒரு 20 வருஷமாக எங்கள் அப்பா காலத்துலேருந்து இந்த மளிகை கடை இருக்குங்க. ஆனால் முன்ன மாதிரி இப்போது வியாபாரமே நடக்கிறது இல்லைங்க. அதுக்கு காரணம் இப்போ எல்லாருமே ஆன்லைனில் மளிகை சாமான் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேரில் யாருமே வந்து வாங்குறது இல்லைங்க. எங்களெல்லாம் மறந்துட்டாங்க. நாங்களாம் எப்போ தெரியுமா அவங்க ஞாபகத்துக்கு வருவோம்? ஆன்லைனில் பொருள் வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ண முடியுமா தவிப்பாங்கல்ல, அப்போ தாங்க எல்லாருக்கும் ஞாபகமே வரும். அது வரைக்கும் யாருக்குமே வராது. எங்கள் ஏரியாவில் எங்கள் கடையை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. யார் அட்ரஸ் கேட்டாலும் முதல்ல சூர்யா என்னாச்சு கடையை போய் கேளுங்கன்னு தான் சொல்லுவாங்க. இவ்வளோ ஏன், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்க கூட எங்கள் கடையை தான் லேண்ட்மார்க்காக சொல்லுவாங்க. எங்கள் கடை வெறும் லேண்ட்மார்க் மட்டும் இல்லைங்க, ட்ரேட்மார்க்கும் தான். நான் தெரியாமல் தான் கேட்குறேன், யாரோ முகம் தெரியாதவங்க கிட்ட போய் ஜாமான் வாங்குறீங்க? இந்த ஏரியாவில் தான் 20 வருஷமாக நாங்கள் மளிகை கடை வச்சுருக்கோம். ஏன் எங்கள் கிட்ட பொருள் வாங்க தான் இவ்வளோ யோசிக்கிறீங்கன்னு தெரியல. இந்த வீடியோவை பார்க்குறவங்க கொஞ்சமாச்சும் உணர்ந்து எங்களை மாதிரி மளிகை கடைக்காரங்களோட நிலைமையை புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். என்னோட கஷ்டத்தை சொல்லி போட்ட இந்த வீடியோனால எங்கள் கடைக்கு மட்டும் நல்லது நடக்கலை, என்ன மாதிரியே கஷ்டப்பட்ட ஒவ்வொரு மளிகை கடைக்காரங்களுக்கும் நல்லது நடந்துச்சு. இனிமேலும் அது நடக்கும்னு நம்புகிறேன்.